ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து சைக்காலஜியோட ஃபர்ஸ்ட் யூனிட்டோட கண்டினியூவேஷன் தாங்க பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமாகர சிக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடியது தாங்க. ஓகேங்களா? ஸோ சமாகர சிக்ஷா அப்படிங்கிறது ஒரு ஒருங்கிணைந்த கல்வி திட்டம். அதுதான் சமாகர சிக்ஷா அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த எஸ்எஸ்ஏ, அதுக்கப்புறம் ஆர்எம்எஸ்ஏ, தென் டீச்சர் எஜுகேஷன், இது மூணுமே வந்து ஒரு ரூஃப்குள்ளார வருது அண்டர் ஒன் அம்பர்லா. எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ மற்றும் கல்வி, ஆசிரியர் கல்வி ஆகியவற்றை ஒரே மேடையில் ஒருங்கிணைக்கும் திட்டம் தான் இந்த சமாகர சிக்ஷா அப்படின்னு சொல்கிறதுங்க. சரிங்களா? அதாவது எந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எஸ்எஸ்ஏன்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி இது வந்து அது எஸ்எஸ்ஏங்கிறது சர்வ சிக்ஷா அபியான், இது வந்து சமாகர சிக்ஷா அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த சமாகர சிக்ஷா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, இட் வாஸ் லான்ச்டு இன் 2018. அதாவது இந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தை வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1820, அதாவது 2018 கொண்டு வந்திருக்காங்கங்க. ஓகேங்களா? 2018 யார் வந்து இதை லான்ச் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், MOEன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்க தான் இதை வந்து கொண்டு வந்ததுங்க. ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், MOE. ஓகே. ஸோ இதோடைய அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இந்த சமாகர சிக்ஷாவுடைய அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம என்னென்ன அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாங்க. ஸோ இதோட மெயின் அப்ஜெக்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ப்ரொவைடு ஹோலிஸ்டிக் எஜுகேஷன். ஸோ இதுதாங்க இதோடைய மெயின் அப்ஜெக்டிவ். அதாவது சமாகர சிக்ஷாவுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவைடு ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் ஃப்ரம் ப்ரீ பிரைமரி டு சீனியர் செகண்டரி. ஓகேங்களா? சீனியர் செகண்டரி அப்படின்னா நம்ம வந்து +2 வரைக்கும் சொல்லுவோம் இல்லைங்களா? சீனியர் செகண்டரி இது வரைக்கும் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹோலிஸ்டிக் எஜுகேஷன், அதாவது முழுமையான ஒரு கல்வியை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய மெயின் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியாஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, FLN அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபவுண்டேஷ்னல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி. சரிங்களா? ஆக்சுவலாக இந்த ஃபவுண்டேஷன் லிட்ரஸி அண்டு நியூமரசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நிபுன் பாரத் மிஷன் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. NIPUN, நிபுன் பாரத் மிஷன். இந்த அதாவது ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசியும் நிபுன் பாரத் மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஏர்லி சைல்ட்ஹுட், அதாவது இந்த பால்வாடிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கூல் ஸ்டேஜில் எக்ஸாக்டாக அந்த 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தேவையான அந்த கல்வித்திறனை வளர்க்குறதாங்க இதோடைய மெயின் கான்செப்ட். ஓகேங்களா? அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, டிஜிட்டல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீக்ஷா பிளாட்ஃபார்ம்ஸு. ஸோ தீக்ஷானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிறது 2007 கொண்டு வந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டுங்க. இது வந்து நம்ம இந்த தீக்ஷாவை பற்றி அடுத்து வரக்கூடிய RTEயோடைய அமெண்ட்மெண்ட்ஸில் நம்ம கட்டாயம் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாகவே. ஓகேங்களா? அப்போ இந்த சமாகர சிக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீமோட மெயின் டார்கெட் என்னென்னா, இட் ஷுட் ப்ரொவைட் ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் ஃப்ரம் ப்ரீ பிரைமரி டு சீனியர் செகண்டரி எஜுகேஷன். அதாவது முழுமையான கல்வியை வந்து ப்ரீ பிரைமரியிலேருந்து சீனியர் செகண்டரி எஜுகேஷன் சொல்லக்கூடிய 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேச்சு திறனையும், நியூமரசி அப்படின்னா கணித திறனையும் சொல்லி கொடுக்கறது, மொழித்திறன், அதுக்கப்புறமா கணித திறன். இதை தான் FLN சொல்லுவாங்க. அதாவது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் தாங்க வரும். வாட் இஸ் மீன் பை FLN, இல்லைன்னா நிபுன் பாரத் மிஷன் அப்படிங்கிறது எந்த இன்டகிரேட்டட் ஸ்கீமோட ஒரு பார்ட்டு அப்படின்னு கூட கேட்கலாம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சொன்னா இல்லைங்களா, தீக்ஷா பிளாட்ஃபார்ம்னா என்ன, டிஜிட்டல் எஜுகேஷன் த்ரூ தீக்ஷா பிளாட்ஃபார்ம் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன, தீக்ஷானா என்ன, தீக்ஷானா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங் அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் வரும். சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்கீம் என்னன்னா ரூசா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு ராஷ்ட்ரிய உச்சதா சிக்ஷா அபியன்,
தேசிய உயர்கல்வி மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. enhances quality and equality in state higher educational institutions. மாநில உயர்கல்வி நிறுவனங்களில் தரம் மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்தும் திட்டம். அதாவது மாநில உயர்கல்வி நிறுவனங்கள்ல நம்ம வந்து யூனிவர்சிட்டிஸு, ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, அது மெயினாக வந்து ரொம்ப உயர்கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹையர் எஜுகேஷன் வந்துட்டு குவாலிட்டியாக இருக்கணும். ஈக்விட்டி அப்படின்னா சமத்துவத்தை மேம்படுத்துவதுனா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தரமான கல்வியை வந்து கொடுக்கறது தான் இந்த ரூசாவுடைய மெயின் கான்செப்டுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிஃபார்ம் பேட்டர்ன் அப்படின்றது. அப்போ இந்த ரூசோ வந்து யார் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷனுக்காகவே லான்ச் பண்ணது தான். ஓகேங்களா? இது மெயினாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஹையர் எஜுகேஷனுக்காக தான். 2013 இது வந்து MHRDன்னு இப்போ வந்து நம்ம MOEன்னு சொல்லக்கூடிய அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் இதையும் இந்த ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க 2013. இப்போ நம்ம பார்த்த மாதிரி அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் மெயின் டார்கெட். இதில் அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, காலேஜ், யூனிவர்சிட்டிஸ்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா PM உஷா அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு ஸ்கீமுங்க. PM உஷா அப்படின்னா நான் சொல்ல தயவு செஞ்சு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து புரியாது. இதெல்லாமே கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லிட்டு இருக்க முக்கியமான விஷயங்கள். ஓகேங்களா? PM உஷா அப்படின்னா PM உச்சதார் சிக்ஷா அபியன். இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக தாங்க நான் சொல்கிறேன். ஓகேங்களா? தயவு செஞ்சு கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ PM அப்படின்னா PM உஷா அப்படின்னா PM உச்சதார் சிக்ஷா அபியன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? இது வந்து ரீவேம்ப்டு வெர்ஷன் ஆஃப் ரூசோ. ஓகேங்களா? இந்த ரூசோவுடைய ரீவேம்ப்டு, அதாவது புதுப்பிக்கப்பட்டது. ரீவேம்ப்டு அப்படின்னா புதுப்பிக்கப்பட்ட ஒரு வெர்ஷன், அதாவது அதனுடைய புதுப்பிக்கப்பட்ட பதிப்பு. ஓகேங்களா? அதான் ரீவேம்ப்டு வெர்ஷன் ஆஃப் ரூசோ தாங்க இந்த PM உஷா அப்படிங்கிறது. புரியுதுங்களா? ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் NEP 2020 ரிஃபார்ம்ஸ் ஹையர் எஜுகேஷன். இந்த 2020 நம்ம நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீவாம்ப்டு வெர்ஷன் ஆஃப் ரூசோ வந்துட்டு எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா டு மேக் ரிஃபர்மேஷன் இன் ஹையர் எஜுகேஷன். அதாவது ஹையர் எஜுகேஷனில் வந்து ஒரு புரட்சியை கொண்டு வரதுக்காக, மேம்பாட்டை கொண்டு வரதுக்காக தான் உருவாக்கப்பட்டது இந்த PM உஷா அப்படிங்கிறது. ஓகேங்களா? கட்டாயம் இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன். ஓகே, ஸோ இந்த கோத்தாரி கமிஷனில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இந்த மாதிரி யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷனா ஒற்றுமையான கல்வி கட்டமைப்பு. 10+2+3 சிஸ்டம் அப்படின்னா 10 இயர்ஸ் ஸ்கூலிங், அதாவது 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும். தென் 2 இயர்ஸ் ஹையர் செகண்டரி, +1 +2 முடிச்சதுக்கப்புறம் 3 இயர்ஸ் கிராஜுவேஷன். அதுதான் 10+2+3. அதாவது 10 ஆண்டுகள் பள்ளிக்கல்வி, 2 ஆண்டுகள் மேல்நிலை, 3 ஆண்டுகள் பட்டப்படிப்பு என்ற முறை. அதுதான் 10+2+3. இப்போ காம்பனன்ட்ஸ் ஆஃப் ரூசா. ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம அடுத்து பார்க்குறது ரூசாவுடைய காம்பனன்ட்ஸ் பார்க்கலாங்க. ஓகே, கிரியேஷன் ஆஃப் நியூ யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் டு இம்ப்ரூவ் அக்சஸ் டு ஹையர் எஜுகேஷன். உயர்கல்வியை எளிதில் அணுக புதிய பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் அமைக்கப்படுகின்றன. அப்கிரேடேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் அட்டானமஸ் காலேஜஸ் இன்டு யூனிவர்சிட்டிஸ். சுயேட்சையுடன் இயங்கும் தற்போதைய கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களாக மேம்படுத்தப்படுகின்றன. இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இன் எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதாவது புதுசாக பல்கலைக்கழகங்களை உருவாக்குறது. ஓகேங்களா? காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸை வந்து உருவாக்குறது எதுக்காக அப்படின்னா நல்ல உயர்ந்த தரமான உயர்கல்வியை எளிதில் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி அசஸ்னா அணுக. ஓகேங்களா? இம்ப்ரூவ் அசஸ் டு ஹையர் எஜுகேஷன்னா எளிதில் அணுக புதிய பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளை அமைக்கிறது.
அதுக்கப்புறம் சுயேட்சை தன்னாட்சியோட இருக்கக்கூடிய தற்போதைய கல்லூரிகளை வந்து பல்கலைக்கழகங்களாக இன்னமும் அதை அப்கிரேட் பண்ணுறது. ஓகே, அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படிங்கிறத இந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த கட்டட வசதிகள், அடித்தள வசதிகள், தேவையான அந்த வசதிகளை வந்து மேம்படுத்தி தருது. ஃபேக்கல்டி ரெக்ரூட்மெண்ட், ட்ரைனிங் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் குவாலிட்டி. ஆசிரியர் நியமனம், பயிற்சி மற்றும் கற்றல் தரத்தை உயர்த்துவது முக்கியமாக கருதப்படுகிறது. அதாவது ஃபேக்கல்டி ரெக்ரூட்மெண்ட், ஆசிரியர் நியமனம் ஆகட்டும், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி, கற்பித்தல் முறை, கற்றல் தரத்தை உயர்த்துவது, இதெல்லாம் முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸாக கருதப்படுது. ஓகேங்களா? ஈக்விட்டி இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்ஸ் அண்ட் ப்ரமோஷன் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். பின்தங்கிய மாணவர்களுக்கான சமவாய்ப்பு முயற்சிகள் மற்றும் உள்ளடக்கிய கல்வி மேம்பாடு. ஸோ ஈக்விட்டி இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் டிஸ்அட்வான்டேஜஸ்னால் பின்தங்கிய மாணவர்களுக்கு சமவாய்ப்பு முயற்சிகள், அது மட்டும் இல்லாமல் உள்ளடக்கிய கல்வியை மேம்பட செய்கிறது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஇ ஆக்ட் 2009 தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. இதில் நிறைய வந்து கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள், அதாவது அதிகபட்சமான வாய்ப்புகள் இதுலேருந்து கொஷின்ஸ் கட்டாயம் வருங்க. ஓகேங்களா? ஸோ கல்விக்கான உரிமை சட்டம் 2009 இதை அறிமுகப்படுத்தினது எப்போ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்றது was enacted in 2009 to provide free and compulsory education to all children aged 6 to 14 years. ஸோ அதாவது ஒவ்வொரு குழந்தையும் பார்த்திங்கன்னா 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு கட்டாய கல்வி ஃப்ரீ இலவசமாக கொடுக்க வேண்டும் என்பது தான் இந்த சட்டம் சொல்கிறது. ஓகே, கல்விக்கான உரிமை சட்டம் 2009 6 முதல் 14 வயதுக்குள்ள உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்க உருவாக்கப்பட்டது. It became a fundamental right under Article 21A of the Indian Constitution. இந்த சட்டம் இந்திய அரசியலமைப்பில் பிரிவு 21A கீழ் அடிப்படை உரிமையாக அறிவிக்கப்பட்டது. கோத்தாரி கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1664லேருந்து 66 வரைக்கும் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொன்ன ஒரு விஷயம், மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் கோத்தாரி கமிஷன் அப்படின்னாலே இந்த 16 to 14 இயர்ஸில் இருக்க குழந்தைங்க கட்டாயம் என்ன பண்ணும் அப்படின்னா கம்பல்சரி எஜுகேஷனை அட்டைன் பண்ணும் அப்படிங்கிறதாங்க. அதே தான் இங்கேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 21A அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்டில் வந்து குழந்தைங்களுக்கு அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அவங்களுக்கு வந்து அடிப்படை உரிமையாகவே அது கருதப்படுது. ஓகேங்களா? கட்டாயமாக அந்த கல்வி பெறுறது. அடுத்து இதோடைய கீ ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னா முக்கிய விதிகள். ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் இன் எ நெய்பர்ஹுட் ஸ்கூல். அருகிலுள்ள பள்ளியில் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்பட வேண்டும். ஒரு குழந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய வீட்டு பக்கத்தில் கட்டாயம் என்ன இருக்கணும், ஒரு ஸ்கூல் இருக்கணும். அதில் வந்து கட்டாயமாக இலவச கல்வி தான் கொடுக்கணும். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம எங்கே பார்த்துருக்கோம்னா யுஇஇ, முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி பார்த்த விஷயங்களை இதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? யுஇஇ அதாவது யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ரூலே, அதாவது 3 காம்பனன்ட்ஸ் அதில் நம்ம பார்த்தோம். மெயின் 3 காம்பனன்ட்ஸ். அதில் யூனிவர்சல் அசஸ் அப்படிங்கிறது எவ்ரி சைல்டு ஷுட் ஹேவ் அ நெய்பர்ஹுட் ஸ்கூல்னு சொன்னோம் இல்லைங்களா? அதுதாங்க இங்கே மறுபடியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25% ரிசர்வேஷன் இன் ப்ரைவேட் அன்எய்டட் ஸ்கூல்ஸ் ஃபார் டிஸ்அட்வான்டேஜ்டு சில்ட்ரன். தனியார் உதவி இல்லா பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு பின்தங்கிய மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதாவது அரசுகிட்டேருந்து உதவித்தொகை பெறாத ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுதான் அன்எய்டட் ஸ்கூல்ஸ்னு சொல்கிறது. அதுவே வந்து எய்டட் ஸ்கூல்ஸ் அப்படின்னா அது வந்து அரசுகிட்டேருந்து உதவித்தொகை பெறுவாங்க. அங்கே ஒர்க் பண்ணுற அந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் சேலரி வந்து கவர்மெண்ட்டில் என்னவோ அதுதான், அது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயந்தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தனியார் உதவி இல்லா பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு வந்து பின்தங்கிய மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் நோ சைல்டு ஷால் பி ஹெல்டு பேக், expelled or required to pass a board exam until class 8. 8ஆம் வகுப்பு வரை குழந்தைகள் தேர்ச்சி பெறாவிட்டாலும் தடைப்படக்கூடாது மற்றும் வெளியேற்றப்படக்கூடாது. அதாவது 8 வரைக்கும் கம்பல்சரி பாஸ். அந்த குழந்தை பாஸே ஆகலைனால அந்த குழந்தை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தடையும் செய்யக்கூடாது, ஸ்கூலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வெளியேற்றவும் கூடாது. புரியுதுங்களா? ஓகே. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நார்ம்ஸ் ஃபார் ஸ்கூல்ஸ் லைக் பிளே கிரவுண்ட்ஸ், டாய்லெட்ஸ், கிளாஸ் ரூம்ஸ் எக்ஸெட்ரா. பள்ளிகளுக்கு விளையாட்டு அரங்கம், கழிவறை, வகுப்பறைகள் போன்ற அடித்தள வசதிகள் கட்டாயம்.
டீச்சர் குவாலிஃபிகேஷன் அண்ட் பியூப்பிள் ரேஷியோ நார்ம்ஸ், ஆசிரியர் மாணவர் விகிதம் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற ஆசிரியர் தகுதி அவசியம். ஸோ டீச்சருக்கான குவாலிஃபிகேஷன் கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் இல்லைன்னா டிடிஎட்னு சொல்லக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட் டீச்சர் ட்ரைனிங் சென்டர்ஸ்லேருந்து பெற அந்த ட்ரைனிங், செகண்டரி கிரேட் டீச்சர் ட்ரைனிங்கு இதுவும், அப்புறம் பீப்புள் டீச்சர், அதாவது மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் உள்ள அந்த விகிதம் வந்து ரேஷியோ வந்து கரெக்டாக நார்ம்ஸ் பிரகாரம் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த இந்த ஆர்டின்னு சொல்லக்கூடிய ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் வர முக்கிய விதிகள். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட்ஸ் டு த ஆர்டிஇ ஆக்ட், திருத்தங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே 2012 கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே 2009 முன்னாடி ஃபஸ்ட்டு 16 to 14 ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்துச்சுங்களா? ஓகே, ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன். இது ஏன் வந்து மறுபடியும் நான் சொல்கிறேன் அப்படின்னா இதில் வந்து இயர் வைஸ் வந்து நிறைய இருக்குங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் வந்து மிட் டே மீல், அதான் மதிய உணவு திட்டம் 1995 வந்துச்சுங்க. ஓகேங்களா? 1995. இதை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பிஎம் போஷன் அல்லனா பிரதான் மந்திர் போஷன் சக்தி நிர்மான் அப்படின்னு சொல்லிட்டு 2021 வருதுங்க. ஓகேங்களா? அது 2021 வருது கூட நம்ம அப்புறமா பார்க்கலாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை பார்த்துக்கலாங்க. ஓகேங்களா? அதாவது முக்கியமாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்போ இயர் வைஸ் வந்து 2009 6 to 14 இயர்ஸ் கம்பல்சரி எஜுகேஷன். ஓகே, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். அதுக்கப்புறம் 1995 மிட் டே மீல், அதை வந்து பிஎம் போஷனா அல்லது பிரதான் மந்திர் போஷனா சக்தி நிர்மான் அப்படின்னு சொல்லிட்டு 2021 மாடிஃபை பண்ணுறாங்க. இது வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இம்ப்ரூவ் அட்டெண்டன்ஸ் அண்ட் ரீடென்ஷன். அதாவது அந்த மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது குழந்தைங்களை வந்து அதோடைய அந்த வருகை விகிதத்தை வந்து அதிகரிச்சிருக்கிறது. ரீடென்ஷன், குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆகாமல் கண்டினியூஸாக ஸ்டடீஸை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2012க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2004 கேஜிபிவி அப்படின்னு சொல்லக்கூடிய கஸ்தூரிபாய் காந்தி பாலிகா வித்யாலயா, சரிங்களா? ஸோ இது வந்து 2004 வந்ததுங்க. இது எதுக்காக வந்தது அப்படின்னா சப்போர்ட் ஃபார் கேர்ள்ஸ் எஜுகேஷன். இந்த ஸ்கீம் வந்துட்டு அதே அந்த ஆர்டிஇயில் இது வந்து கேர்ள்ஸ் எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணி வந்தக்கூடிய ஒரு ஸ்கீமுங்க, திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். புரியுதுங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2008 வந்து NSIGSE அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் ஸ்கீம் ஆஃப் இன்சென்டிவ் டு கேர்ள்ஸ் ஃபார் செகண்டரி எஜுகேஷன். இது வந்து 2008 வந்ததுங்க. புரியுதுங்களா? இது எல்லாமே வந்து இந்த ஆர்டியோட கனெக்டான விஷயங்கள். அதனால தான் நான் வந்து இயர் வைஸாக சொல்லிட்டு வரேங்க. தயவு செஞ்சு கவனிங்க. ஓகே, 2004 பார்த்தீங்கன்னா கேஜிபிவி அப்படின்னு சொல்லக்கூடிய கஸ்தூரிபாய் காந்தி பாலிகா வித்யாலயா அப்படிங்கிறது சப்போர்ட் ஃபார் கேர்ள்ஸ் எஜுகேஷனுக்காக உருவாக்கப்பட்டது. அதுக்கு அடுத்தது NSIGSEன்றது நேஷ்னல் ஸ்கீம் ஆஃப்
இன்சென்டிவ் டு கேர்ள்ஸ் ஃபார் செகண்டரி எஜுகேஷன் 2008 வந்தது. அதுக்கப்புறம் தான் 2012 பார்த்தீங்கன்னா திருத்தம் சிறுபான்மையினர் பள்ளிகள் 25% இடஒதுக்கீடு விதியிலிருந்து விலக்கு பெறுகின்றன. சிறுபான்மையினர் பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் வந்து சிறுபான்மையினருக்குன்னு 25% தான் இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து விலக்கு எவ்வளோ வேணாலும் எஸ்சி எஸ்டி ஸ்கெடியூல் கேஸ்ட் வந்து பள்ளிகளில் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2017 அமெண்ட்மெண்ட் இன்ட்ரடியூஸ் த ப்ரொவிஷன் ஃபார் லேர்னிங் அவுட்கம்ஸ் டு இம்ப்ரூவ் ஈக்குவாலிட்டி. 2017 திருத்தம் கற்றல் முடிவுகள் லேர்னிங் அவுட்கம்ஸ் வழங்குவது அறிமுகப்படுத்தியது. ஒரு குழந்தை வந்து படிச்சுது அப்படின்னா எந்த அளவுக்கு அதோடைய ப்ரொஃபிஷியன்சி இருக்குது, திறமை வளர்த்துருக்கு அப்படின்றதுக்கான அவுட்கம்மோட அந்த குவாலிட்டியான எஜுகேஷன் வந்து இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கான அவுட்கம்மை கட்டாயம் கொடுக்கணுங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டது. 2019 பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் த நோ டீடென்ஷன் பாலிசி அண்ட் அலோடு ஸ்டேட்ஸ் டு கண்டக்ட் எக்ஸாம்ஸ் ஃப்ரம் கிளாஸ் 5 to 8. 2019 திருத்தம் தேர்ச்சி தேவையில்லா கொள்கை நோ டெனிடேஷன் பாலிசி நீக்கப்பட்டது. 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் தேர்வுகள் நடத்த அனுமதி. ஸோ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிக்கலாம், ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து என்ன இருக்கக்கூடாதுன்னா தேர்ச்சி விகிதம் வந்து 100%. அந்த குழந்தை வந்து எந்த காரணத்தை கொண்டு ஃபெயில் ஆகக்கூடாது. நோ டெனிடேஷன் பாலிசி அப்படின்னா தேர்ச்சி தேவையில்லா கொள்கை அப்படிங்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. எந்த இயரில் வந்து இந்த டினடேஷன் நோ டினடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாலிசி வந்தது அமெண்ட்மெண்ட்டில் அப்படின்னா 2019 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இது இல்லாமல் தீக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய டிஜிட்டல் தீக்ஷா அப்படின்னா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங். இது வந்து 2017 அறிமுகப்படுத்துகிறாங்க. எதுக்காக இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னா லேர்னிங் பியாண்ட் த கிளாஸ் ரூம்ஸ், அதாவது வகுப்பறைகளை தாண்டி அதை கடந்து போய் வெளியில் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய இந்த கம்ப்யூட்டரை பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய அந்த இணையதளங்கள் வலைத்தளங்கள் இதிலேருந்து நம்ம கற்றுக்கிறது லேர்னிங் பியாண்ட் கிளாஸ் ரூம்ஸ். இதுதான் வந்து இந்த தீக்ஷாவோடைய பிளாட்ஃபார்முக்கான மெயின் அப்ஜெக்டிவ்ங்க. இது இல்லாமல் NPTEL வந்து சொல்லக்கூடிய ஸ்வயம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா 2017 இதுவும் கொண்டு வராங்க அந்த தீக்ஷா பிளாட்ஃபார்மோட சேர்த்து. ஸோ இதில் வந்து ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸு, அதாவது இளம் வயதில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுடைய மைண்ட்ஸை வந்து ஆஸ்பைரிங் அப்படின்னா நல்ல தூண்டுதலை ஏற்படுத்துறது, ஆக்டிவாக அந்த குழந்தைங்க வந்து படிக்கிறதுக்கு நிறையா ஸ்டடி வெப்ஸை உருவாக்கி அது மூலிமா அந்த கல்வியை வந்து கற்க வைக்கிறது. புரியுதுங்களா. ஓகே. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அட்வான்டேஜஸ் ஆஃப் RTE ஆக்ட், சட்டத்தின் நன்மைகள். என்ஷூர்ஸ் எவ்ரி சைல்ட்ஸ் ரைட் டு குவாலிட்டி எஜுகேஷன், ஒவ்வொரு குழந்தைக்கும் தரமான கல்வியை உறுதி செய்கிறது. பிரிங்ஸ் அண்டர் ப்ரிவிலேஜ்ட் சில்ட்ரன் இன்டு மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷன், சமூகத்தின் பின்தங்கிய குழந்தைகளை கல்வியில் முன்னுக்கு கொண்டு வருகிறது. இம்ப்ரூவ்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் குவாலிட்டி இன் கவர்மெண்ட் அண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ், அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் மற்றும் தரம் உயர்த்தப்படுகிறது. ஸ்டாண்டர்டைசஸ் பியூப்பிள் டீச்சர் ரேஷியோ அண்ட் டீச்சர் குவாலிஃபிகேஷன்ஸ், மாணவர் ஆசிரியர் விகிதம் மற்றும் ஆசிரியர் தகுதியில் ஒருமைப்படுத்துதல் ஏற்படுகிறது. ஓகேங்களா. அதாவது டீச்சருக்கும் பீப்புளுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரேஷியோ, அப்போ டீச்சருடைய குவாலிஃபிகேஷன் தகுதியையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க. ஓகே, தரமாக இருக்கக்கூடிய அந்த ஒருமைப்படுத்துதலை செய்கிறாங்க. ப்ரொடெக்ட்ஸ் சில்ட்ரன் ஃப்ரம் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சைல்ட் லேபர் அண்ட் ஸ்கூல் ட்ராப்அவுட்ஸ், குழந்தைகளை குழந்தை தொழிலாளர் நடவடிக்கைகளிலிருந்து மற்றும் பள்ளி கல்வியை கைவிடுவதிலிருந்து காப்பாற்றுகிறது. ஓகேங்களா. எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுன்னா அந்த குழந்தையோடைய படிப்பை கெடுத்து அந்த குழந்தைங்கள சின்ன வயசுலேயே வேலைக்கு அனுப்புகிற நடவடிக்கையில் ஈடுபடுத்தாமல் அதுலேருந்து அந்த குழந்தைங்கள மீட்கிறதும், அதே மாதிரி பள்ளி கல்வியை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக்கல் கிரைசிஸ் பொருளாதார சூழலுக்காக அதை வந்து குழந்தைங்க வந்து ட்ராப் அவுட் ஆகி போய் வேறு வேலைக்கு போகிறதையும் தடுத்து அவங்கள காப்பாற்றுறது. ஓகேங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃப்ரைட்ரிச் ஃபார்வெல் அப்படின்றவருடைய கிண்டர் கார்டன் எஜுகேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ கிண்டர் கார்டன் எஜுகேஷன், ஃபவுண்டர் ஆஃப் கிண்டர் கார்டன் எஜுகேஷன் யார்?
ஃப்ரைட்ரிச் ஃபார்வெல், குழந்தை தோட்ட கல்வியின் நிறுவனர். ஸோ ஃபார்வெல் introduced the concept of kindergarten in 1837. ஓகேங்களா, இந்த இயரெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபார்வெல் in 1837, அதாவது 1837 குழந்தை பள்ளி என்ற கருத்தை அறிமுகப்படுத்தினார். He believed that play is the highest form of learning in early childhood. ஆரம்ப கால குழந்தைகளின் சிறந்த கற்றல் விளையாட்டின் மூலம்தான் என்றார் அவர். ஓகே, ஃபார்வெலோட நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்க வந்து அந்த ஏர்லி சைல்ட்ஹுட் ஸ்டேஜில் ஆரம்ப கால கல்வியை வந்து எப்படி கற்றுக்குறாங்க சிறந்த முறையில் அப்படின்னா, விளையாட்டு மூலயமா தாங்க கற்றுக்குறாங்களாம். அந்த குழந்தைக்கு வந்து கிளாஸ் ரூமில் உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்கறதோட ஒரு ஃப்ரீயான ஒரு என்விரான்மெண்ட்டில், ஒரு சூழலில் உட்கார வச்சு ஒரு மரத்துக்கடியிலையோ, இல்லை கிளாஸ் ரூமே இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான டெஸ்க் பெஞ்ச் போட்டு இல்லாமல் அந்த வால்ஸில் வந்து பிக்சர்ஸு. ஸோ அப்போ அந்த ஃப்ராய்பெலுடைய நம்பிக்கை என்ன, ஒரு குழந்தை வந்து தன்னுடைய அந்த ஆரம்ப கால கல்வியை வந்து விளையாட்டின் மூலம்தான் கற்றுக்கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாருங்க. ஓகேங்களா. ஹி எம்பசைஸ்டு நேச்சர் ஃப்ரீடம் அண்ட் க்ரியேட்டிவிட்டி இன் லேர்னிங். ஸோ அதே போல் அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எதை வந்து எம்பசைஸ் பண்ணி சொல்கிறாரு, குறிப்பிட்டு கற்றலில் இயற்கை சுதந்திரம் மற்றும் படைப்பாற்றலை வலியுறுத்தினார். அதை வந்து வலியுறுத்தி சொல்கிறாருங்க. ஓகேங்களா, ஒரு குழந்தை படிக்கும்போது அதுக்கு என்ன வேணும், நேச்சர், அந்த என்விரான்மெண்ட் வேணும், ஃப்ரீடம் வேணும், க்ரியேட்டிவிட்டியாக திங்க் பண்ணணும், படைப்பாற்றல் வேணும் அப்படின்றாரு. ஹி இன்ட்ரடியூஸ்டு கிஃப்ட்ஸ் எஜுகேஷ்னல் டாய்ஸ் டு எய்ட் லேர்னிங். கற்றலுக்காக பரிசுகள், கல்வி சார்ந்த விளையாட்டு என்ற விளையாட்டு சாதனங்களை வழங்கினார். ஃப்ராய்பெல்ஸ் மெத்தட்ஸ் லைட் த ஃபவுண்டேஷன் ஃபார் மாடர்ன் ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன். ஃபார்வெலின் முறைகள் நவீன குழந்தை முன்னோக்கி கல்விக்கான அடித்தளமாக அமைந்தன. ஸோ இவருடைய இந்த கொள்கை, அதாவது இவருடைய இந்த மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்ப கல்வி ப்ரீ சைல்டுஹுட் எஜுகேஷன் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ப்ரீ ப்ரைமரி, அதுக்கப்புறமா அந்த யூகேஜிலே தான் அந்த குழந்தைங்க வந்து அடிப்படையான கல்விக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் கற்றுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஃப்ராய்பெலோட மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுக்குதுன்னா, முன்னோக்கிய கல்விக்கான அடித்தளமாக அமைகிறது. புரியுதுங்களா. ஓகே, அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாய்ஸ் கொடுக்கறது, எய்டு லேர்னிங், அதாவது விளையாட்டு சாதனங்களை வழங்கினார். கல்வி சார்ந்த விளையாட்டு சாதனங்களை பரிசு பொருளாக வழங்குறது. இப்போ அந்த குழந்தை வந்து நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு கொஷின் கேட்டால் கரெக்டாக ஆன்சர் பண்ணுது, ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படிங்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து ஒரு எரேசர் கொடுக்கறது, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிக்கு பயன்படக்கூடிய ஏதோ ஒரு திங்ஸு லேர்னிங்க்கு ரிலேட்டடாக அதை கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறது, அதாவது வலுவூட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுலேயே வந்து நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு 2 டைப் இருக்குது. ஒரு குழந்தை வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவாக வலுவூட்டுறது. ஓகேங்களா, அதே மாதிரி நெகட்டிவாக வலுவூட்டுறது, 2 விதம் இருக்குது. புரியுதா. ஸோ அந்த குழந்தை வந்து நெகட்டிவாக நம்ம வந்து வலுவூட்டினா படிக்கிறதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவான், மைண்டு வந்து ரொம்ப டிஸ்டர்பாக ஆகிடுவான். ஸோ அப்போ எப்பயுமே அந்த குழந்தைங்களை வந்து பாசிட்டிவாக தான் நம்ம ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஇனா என்ன, அதோடைய முக்கிய விதிகள் என்ன. ஆர்டிஇங்கிறது வந்து எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா, அதை ஷார்ட்டாக ஆர்டிஇன்னு சொல்லிட்டு 2009 வந்தது. அதோடைய கீ ப்ரொவிஷன்ஸ், முக்கிய விதிகள் என்ன, அதில் வந்து திருத்தங்கள் என்ன. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அதோடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது வந்து ஃப்ராய்பெலுடைய அந்த கிண்டர்கார்டன் எஜுகேஷனை பற்றி பார்த்தோம். ஓகேங்களா, இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு மரியா மாண்டிசரி இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த மாண்டிசரி மெத்தட் ஆஃப் எஜுகேஷனை வந்து பார்க்கலாங்க. ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.